ஏன்னா நீங்க என் பேத்தி மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவு எடுத்திருக்கீங்க. இந்த சமயத்துல இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நல்லா கேளுங்க பாட்டி. சம்பந்தம் இல்லாத ஒரு குடும்பத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த குடும்பத்தை சம்பந்தப்படுத்திக்கிறதுக்காக அந்த பொண்ணை தத்தெடுத்துக்க போறதா சொல்றாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் இது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு அவர் யோசிச்ச மாதிரியே தெரியல. ஆதி, நீங்க இவ்வளவு பொண்ணா தத்தெடுத்துக்கலாம். ஆனா எவ்வளவு பெத்த பொண்ணுக்கு அம்மாவா இருக்கணும்ன்ற அவசியம் மித்ராக்கு கிடையாது. நந்தினி, இந்த நிமிஷம் எனக்கு வேற எதை பத்தியும் கவலை இல்ல. நான் எடுத்த முடிவை மாத்திக்க போறதும் இல்ல. தமிழுக்கு மித்ராவை அம்மாவா இருக்க சொல்லி நான் கேட்கவே இல்லையே. ஆனா நான் தான் தமிழோட அப்பா. அவ பேச முடியாம கஷ்டப்படுறப்போ தள்ளி நின்னு யாரோ மாதிரி வேடிக்கை பார்க்க நான் தயாரா இல்ல. என் மகளுக்கு துணையா எப்பவும் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தமிழ் என்னோட பொண்ணு. இனிமே நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என் பொண்ணுக்கு எதையும் செய்யற மொத்த உரிமை எனக்கு இருக்கு. தமிழோட இந்த நிலைமைக்கு நீங்க தான் காரணங்கிற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கட்டினதுக்கு ஆளுக்கு என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டீங்கல்ல. நான் இனிமே சுதந்திரமா என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது என் மக தமிழுக்கு என்னால சுதந்திரமா பண்ண முடியும். சுதாகர், இதெல்லாம் என்ன கன்றாவி? 5 வருஷமா லவ் பண்ணி கூட்டிட்டு வந்த ஒருத்த இன்னைக்கு மித்ரா முக்கியம் இல்ல, எவ்வளோ ஒருத்தி பெத்த குழந்தைதான் முக்கியம்னு பேசிக்கிட்டு இருக்காரு. பாட்டி, ஆதி இவங்க விஷயத்துல ஏதாவது ஒரு வில்லங்கம் பண்ணுவாருன்னு எனக்கு பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு பாட்டி. ஆனா அது இந்த அளவுக்கு போகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாட்டி. என்ன ஆனாலும் சரி, இது மட்டும் நடக்கவே கூடாது. ஆதி, நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. ஆமா மாப்ள, இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் தமிழை என் மகளா தத்தெடுக்க உங்க யாரோட அனுமதியும் எனக்கு தேவையில்லை. மித்ராவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறது வாஸ்தவம் தான். ஆனா சட்டப்படி இந்த நிமிஷம் மித்ராவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால நான் தன்னிச்சையா முடிவெடுக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. மித்ரா, ஆதி என்ன பேசிட்டு இருக்காருன்னு கேட்டல. நீ எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இப்படியே போச்சு அப்புறம் உன் கல்யாணம் நடந்த மாதிரிதான். பேசு மித்ரா ஏதாவது. தமிழ் தான் என்னோட பொண்ணு. அதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. இன்னைக்கு நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். மித்ரா, அன்னைக்கு நீ பாரதி மேல இருந்த கோபத்துல ஆதித்யாவை ரூம்ல வச்சு பூட்டி அவனை கொல்ல பார்த்த. அதுக்கப்புறம் நந்தினி குழந்தைங்க கூட பார்க்காம ரொம்ப கேவலமா நடந்துகிட்டாங்க. அதோட உச்சம் நேத்து குழந்தை மேல அபாண்டமா பழிய போட்டு தமிழை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கீங்க. பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இப்ப ஆளுக்கு தாம் தூம்னு குதிக்கிறீங்க. இப்ப கூட நீங்க பண்ண தப்ப சரின்னு சொல்றீங்களே தவிர அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு கூட உங்க யாருக்குமே தோணாம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. நீங்க தமிழ்கிட்ட நடந்துகிட்ட முறைக்காக இப்ப வரைக்கும் நான் குற்ற உணர்ச்சியில தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நான் பரிகாரம் பண்ணியே தான் ஆகணும். மித்ரா, இதுக்கு மேல என்ன கோவப்படுத்தி பார்க்காத. அப்புறம் அந்த கோவத்திலே நீ எரிஞ்சு போயிடுவேன். தமிழ், இங்க வாமா. தமிழ், போமா. ஓகே, நீங்க ஆரம்பிங்க. சரி. ஆதித்யா, நீ எனக்கு சொந்த பையன். உனக்கு எனக்கு ரத்த உறவு இருக்கு. உன்னை எந்த அளவுக்கு நான் பாத்துக்கிறேனோ அதே அளவுக்கு தமிழையும் நான் பாத்துக்கணும். அதுக்காக தான் நான் தமிழை மட்டும் தத்தெடுத்துக்கிறேன்னு எல்லாரும் முன்னாடியும் சொன்னேன்.
தம்பி, இந்த நிமிஷத்துல இருந்து இது உங்களோட பொண்ணு. கடவுள் சன்னதியில நீங்க பரிபூரணமா இந்த குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டீங்க. தமிழ், இனிமே நான் தான் உன்னோட அப்பா. இனி நீ இதை யார்கிட்ட வேணாலும் இதை உரிமையோட சொல்லலாம். உனக்கு என்ன நடந்தாலும் நான் இருக்கேன். உன்னை யாரும் இனிமே எதுவும் பண்ண முடியாது. மித்ரா, மித்ரா, நீ முதல்ல அழுறத நிப்பாட்டு. உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற என்ன நந்தினி பண்ண சொல்ற? ஆதி பேசுனதெல்லாம் கேட்டல. என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாரு. ஒவ்வொரு தடவையும் அந்த பாரதிக்காகவும் அவ குடும்பத்துக்காகவும் என் ஆதி விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்ப கூட நான் இல்லன்னா கூட பரவாயில்ல, அந்த தமிழ் தான் முக்கியம்னு அவர் பேசுனப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கு புரியுது மித்ரா. ஆனா நம்ம என்ன நினைச்சு பண்ணாலும் அது ஏன் அந்த பாரதிக்கே சாதகமா போய் முடியுதுன்னு தெரியல. நம்ம தமிழை வச்சு ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணிருந்தோம். ஆனா இன்னைக்கு அவளாலேயே நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்து நிக்குது. இந்த மாதிரியே நிலைமை போச்சுன்னா ஆதி உன்னை விட்டுட்டு போயிடுவாருன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மித்ரா. அது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். ஆதி என்னை விட்டுட்டு போக கூடாது. அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன்.